வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட திட்டோ. வணக்கம். மூன்றாம் கோணம். இன்றைய மூன்றாம் கோணம் விவாதத்தில் நம்மோடு ஊடகவியலாளர் தோழர் மணிமாறன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு 8 நாளாக நடந்து 7 நாளாக நடந்துகிட்டு இருக்கிறது இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ போராட்டம் தான். இந்த போராட்டத்தை பொறுத்த அளவில் எல்லாருக்குமே இன்றைக்கு பொதுவான ஒரு பதட்டம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், இப்போ அடுத்த மாதத்தில் தேர்வு வரக்கூடிய நேரத்தில் பள்ளிகள் மூடி இருப்பது என்பது பெற்றோர்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலையை ஊட்டக்கூடியதாக இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்த அளவில் இந்த பிரச்சனையை முடிப்பது என்கின்ற ஒரு நோக்கம் இருப்பதாகவே தெரியல. ஏன்னு கேட்டால், எவ்வளோ முறை ஆனாலும் சரி அரசாங்கம் என்னென்னா திரும்ப திரும்ப அழைச்சி பேசணும். அப்படி பேசுவதன் மூலமாக அவர்கள் என்ன அவங்க ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க, இல்லை என்ன கருத்தை வைக்கிறாங்கங்கிறது அது பொதுவெளியில் போனால் தான் மக்களுக்கும் புரியும். இல்லைன்னா இன்றைக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சி பூரா எப்படி இருக்குன்னா, அது ஏதோ ஆசிரியர்கள் நிறைய சம்பளம் வாங்கிக்கிட்டு சும்மா அது அவங்க சொல்லிக் கொடுக்குறாம ஏமாத்துறாங்க என்று சொல்வதும், அரசனுடைய மொத்த வருமானத்தில் பெரும்பகுதி இந்த மாதிரியான சம்பளத்துக்கே ஊதியத்திற்கே கொடுக்கப்படுவது என்பதை போன்ற ஒரு வாதமும் ஒரு இமேஜும் கட்டமைக்கிறதுங்கிறது சரியில்லை இல்லையா? அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 2 பேருமே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 80 விழுக்காட்டினர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. ஆசிரியர்கள் சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் 90% ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னையில் ஒரு 60-70 தான் சொல்கிறாங்க. மற்றவங்க பணிக்கு வரலை, ஆனால் விடுமுறை கொடுத்துருக்காங்க, விடுப்பு எடுத்திருக்காங்க. இதில் என்னென்னா, இவங்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரையில் முதலமைச்சரும் அந்த அமைச்சர் ஜெயக்குமாரும் சொல்கிறது மாதிரி இவங்க சம்பள உயர்வு கேட்டு போராடுறாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை. அவங்க இப்போ சம்பள உயர்வே கேட்கல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கேட்குறது என்னென்னா, ஓய்வூதியம். அவங்க முக்கியமான பிரச்சனை இந்த பங்களிப்பு ஓய்வூதியம் அப்படிங்கிறத எதிராக தான் பேசுகிறாங்க. இந்த பங்களிப்பு ஓய்வூதியன்றது 2003 கொண்டு வரப்பட்டது. ஜெயலலிதா தான் அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க. அது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். அதாவது ஓய்வூதியம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற தொழிலாளி அவர் 58 வயசில் ஓய்வு பெறுறப்ப, ஓய்வு பெற்ற பிறகு, அதாவது 58 வயசுக்கு மேலே அவருடைய எஞ்சிய காலத்துக்கு உதவுறதுக்கான ஒரு சமூக பாதுகாப்பு அப்படிங்கிற வகையில் அதுவரை அவரை வேலை வாங்கின முதலாளி, அதாவது நிறுவனம் என்ன செய்யுது, அதுவும் இவருடைய சம்பளத்தில் ஒரு பகுதியும் சேர்த்து தரப்படுற ஒரு சமூக பாதுகாப்பு தான் ஓய்வூதியம். இங்கே முதலாளின்றது அரசு தான். அப்போ அரசு என்ன செய்யுது, இவங்களுடைய சம்பளத்தில் ஊதியத்தில் எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அரசும் பணத்தை போட்டு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. இது 2003 வரை இருந்தது. 2004 உலகமயமாதல், இந்த உலக வர்த்தக அமைப்பு WTO, அப்புறம் பன்னாட்டு நிதியம், இதனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மத்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வருது. என்னன்னு கேட்டால், ஓய்வூதியம் என்பது அது வெறுமனே ஒதுக்கப்பட்ட நிதியாக இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு சந்தைக்கானதாக மாறணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. சந்தைக்கானதுன்னா எப்படின்னா, அந்த ஓய்வூதிய தொகையை பங்கு சந்தையில் போடணும், அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு சந்தைக்கான நிதியாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. அப்புறம் அந்த சந்தைக்கான நிதியாக மாற்றுறதுன்னு சொல்கிறப்ப ப்ரைவேட்டு தனியார் காப்பீட்டு நிறுவனங்களையும் அதுக்குள்ளே என்ன செய்யணும், அனுமதிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வர்றாங்க. இந்த இடத்துல தான் என்னன்னு கேட்டால், ஆரம்பத்தில் ஏற்றுக்கிட்டாங்க, அப்புறம் எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. போன 2011 தேர்தலில் அதிமுகவே வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குது. ஏன்னா, இந்த பங்களிப்பு ஓய்வூதிய முறையை நாங்கள் ஒரு வல்லுநர் குழு அமைத்து அதனுடைய அறிக்கையை பெற்று மாற்றி அமைப்போம், பழைய ஓய்வூதிய முறையை கொண்டு வருவோம்னு தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அதுக்காக ஒரு குழுவும் அமைச்சாங்க. அந்த குழு அறிக்கையை கொடுத்துருக்கு முதலமைச்சர்கிட்ட. அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு இதுவரை சொல்லலை. இன்றைக்கு வரையில் என்ன செய்யலை, முதலமைச்சர் சொல்லலை, விவரங்களே வெளியில் வரல. அந்த அறிக்கையில் என்ன பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல.
அதன் பிறகு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டாங்க, நீதிமன்றங்களின் கதவுகளையும் தட்டிட்டாங்க, அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கல. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தொலைக்காட்சியில் அமைச்சர் செங்கோட்டையனை பேட்டி எடுக்கிறாங்க. 50,000 கோடி இந்த பங்களிப்பு ஓய்வூதிய நிதி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஓய்வூதிய நிதி என்ன ஆயிடுச்சு, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இதுக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க கேட்குறதும் என்னன்னு கேட்டால், 2004க்கு பிறகு வசூலிக்கப்பட்ட ஓய்வூதிய நிதி எவ்வளவு? இவங்க அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பு தான் ஜாக்டோ ஜியோ சொல்கிறது என்னென்னா, அது 50,000 கோடி இருக்கும், அந்த நிதி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிதி எங்கே இருக்குது? 2004க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் எத்தனை பேர்? அவங்களுக்கு நீங்கள் வந்து ஓய்வூதியம் கொடுத்தீங்களா இல்லையா? ஜாக்டோ ஜியோ கொடுக்கலன்னு சொல்லுது, ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிறத அவங்களுடைய புகார். கொடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறதை பற்றி அமைச்சர் வந்து பேசவே இல்லை, முதலமைச்சரும் பேசலை. அதுக்கு பதிலாக ஒரு விளம்பரம் கடந்த 4 நாட்களாக எல்லா பேப்பர்லேயும் அரை பக்கத்துக்கு பல கோடிகள் செலவிட்டு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த விளம்பரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கும் மற்ற பிரிவினருக்கும் எதிராக போராடுறவங்கள நிறுத்தக்கூடிய வகையில் கொண்டு வர்றாங்க. அதாவது அரசுடைய வருமானம் 71% விழுக்காடு அதை வந்து என்ன செய்கிறான், இவங்களுக்கு ஊதியத்துக்கு சம்பளத்துக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் அமைச்சர் ஜெயக்குமார் ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லிகிட்டு இருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கிற விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா, சம்பள செலவு 31 விழுக்காடு சதவீதம், ஓய்வூதியம் 15%, அப்புறம் நிர்வாக செலவு 6.5%, வட்டி தொகை அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் 28,000 கோடி வட்டி வந்து செலுத்திக்கிட்டு இருக்கு. வட்டி வாங்கின கடனுக்கான வட்டி தொகை அது செலுத்திக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் சேர்த்தா 71 விழுக்காடு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த புள்ளி விவரத்தில் மிகப்பெரிய தவறு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வட்டி தொகை, அதாவது மொத்த நிதியில் 17.42% வட்டி தொகை இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கும் இந்த வட்டிக்கும் தொடர்பு கிடையாது. இது அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கடன். அரசாங்கம், உலக வங்கி, ஜப்பான் வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, இப்படி பல வங்கிகளில் அரசு வாங்கிய கடனுக்காக செலுத்தப்படக்கூடிய வட்டி, அதுக்கும் இவங்களுடைய சம்பளத்துக்கும் தொடர்பு கிடையாது, அதை கழிக்கணும். அப்புறம் நிர்வாக செலவு என்பது அங்கே வந்து அரசு அலுவலகத்தில் இருந்து இவங்க நடத்துகிற விழாக்கள்லேருந்து எல்லாத்துக்கும் சேர்ந்தது நிர்வாக செலவுன்றது, அதையும் கழிக்கணும். இதெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 45%, 46% தான் வருது. இந்த 46% சம்பளத்தில், அதாவது ஓய்வூதியம்லாம் சேர்த்து, அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுக்கு தரக்கூடிய சம்பளம், உயர்நிலை அதிகாரிகள் அதாவது குரூப் 1 அந்த அதிகாரிகளுக்கு தரக்கூடிய சம்பளம்லாம் சேர்ந்தது. இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்கனவே 200 விழுக்காடு ஊதிய உயர்வு அண்மையில் கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ எம்பிக்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வு, ஏறக்குறைய 1.5 லட்ச ரூபா ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஊதிய 200% ஊதிய விழுக்காடு கொடுத்துருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 20% கூட வராது அப்படிங்கிறதா ஜாக்டோ ஜியோ சொல்கிற விளக்கம். அவங்க சொல்கிற விளக்கமும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதனால் என்னென்னா, உண்மையான பிரச்சனைக்கு உள்ள இந்த அரசு வரணும். அதுக்கு முதல் படி, முதல்ல கூப்பிட்டு பேசணும், தொழிற்சங்கங்களை மதிக்கணும். தொழிற்சங்கங்கள் என்பது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய குரல், அதை கூப்பிட்டு பேச்சு நடத்துறது, அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுன்றது வந்து அவசியமானது. அதை செய்யாமல் அடக்குமுறையின் மூலம் தீர்வு காண நினச்சாங்கன்னா அது போராட்டம் தீவிரமடைமே தவிர குறையாது. அது கரெக்டு. நீங்கள் சொல்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக கடுமையாக போராடினாங்க, நமக்கு தெரியும். ஆமாம். அவங்களுடைய போராட்டமே எதற்கு என்று சொன்னால், நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு எங்களுக்கு வர வேண்டிய பென்ஷன், எங்களுக்கு வர வேண்டிய கிராச்சுவிட்டி, இதை போன்ற பணிக்கூட இந்த தொகையை அரசாங்கம் கொடுக்கலைங்கிறத அவங்க கேட்டது. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் 8 வருஷம் 10 வருஷமாக அந்த தொகை வராதனால எந்த விதமான வாழ்க்கை வருமானமும் இல்லாமல் இறந்தவர்கள் எல்லாம் உண்டு. 2வது, ஓய்வூதியம் என்பதற்கான விளக்கமே என்ன என்று சொன்னால்,
திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு 58 வயசு அல்லது 60 வயசு ஆகும்போது அவர் பணியிலேருந்து பணி ஓய்வு பெறும்பொழுது நேற்று வரை வாங்கி கொண்டிருந்த ஒரு வருமானம் என்பது அவருக்கு உடனடியாக தடை செய்யப்படுகிறது. அப்படி தடை செய்யப்படும் போது அவருக்கான ஒரு சமூக பாதுகாப்பு இல்லாமல் போவது என்பதற்காகத்தான் இந்த பென்ஷன் திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதில் இன்னொரு செய்தி என்னென்னால், ஏற்கனவே இந்தியா பூராமல் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் என்பது தனியார் துறைக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் ஒரு புறத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொன்னால், அது பங்களிப்பு ஓய்வூதியமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இதற்கான நியாயம் என்ன என்று சொன்னால், திடீர்னு இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டா நாளைக்கு என்ன பண்ணுறது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு திகைப்பும் ஒரு பெரிய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து ஓய்வூதியம்ங்கிறது தெரியும், எல்லாருக்கும் தெரியும் 58 வயசில் 60 வயசில் நம்ம போகிறோம். ஆனால் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரவர்கள், அதுவும் கூட குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்பு, தங்களுடைய குழந்தைகளுக்கான திருமணம், தனக்கான ஒரு வீடு, இதை போன்ற பெரிய அளவுக்கு இன்றைக்கு வந்து அவருடைய லட்சியம் என்பதோ அல்லது தேவை என்பதோ இல்லை. நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கணும், அதுக்கடுத்து ஒரு வீடு வேணும், அதற்கு பிறகு வந்து பெண்களுக்குன்னா திருமணம் செய்யணும், அதற்கு பிறகு பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு மருத்துவ உதவி செய்யணும். இந்த 4க்குள்ளே அவருடைய வாழ்க்கையை அடங்கி போகுது. பல பேருடைய வாழ்க்கை அதிலே அடங்கி போகுது போத நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு வரக்கூடிய அந்த பலன்கள் என்பதை அது கண்டிப்பாக உத்தரவாதப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பென்ஷன் திட்டமும் சரி, அதே மாதிரியான பிஎஃப், அது சொல்லக்கூடிய அந்த வைப்பு நிதி காப்பீட்டு திட்டம் சரி, எதற்கு வைக்கப்பட்டது என்று சொன்னால், அது தொழிலாளி நாளைக்கு அவர் தன்னுடைய பணி முடிந்து போகும் பொழுது அந்த பணம் அவருக்கு கிடைக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால், அவர்கள் ஓய்வு பெற்ற ஒரே நாளைக்குள்ள 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு செட்டில் பண்ணும் அப்படிங்கிறது பல உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. அதை கடைபிடிப்பதே இல்லை. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பணத்தை எக்காரணம் கொண்டும் தனியாருக்கோ அல்லது தனியார் கம்பெனிக்கோ கொடுக்கக்கூடாது என்று இன்றைக்கு இருக்கிற சூழலில் என்னன்னு சொன்னீங்கன்னா, பொதுத்துறை வங்கிகளில் இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான மோசடிகள் கோடிக்கணக்கில் வரக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் பொதுத்துறை வங்கிகள்லேயே இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்ற காரணத்தினால தான் அந்த பென்ஷனாக இருக்கட்டும், ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கக்கூடிய அதில் சேரக்கூடிய தொகையை இது எதிரையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதற்கு நீண்ட நாளாக அரசு ஒன்று கொடுத்துருக்கு. அரசாங்கத்தினுடைய சில டிபெஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய கடன் பத்திரங்கள், கிசான் விகாஸ் பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த உழவாளர்கள் பத்திரங்கள், அதை போல ரிசர்வ் பேங்க் இருக்கக்கூடிய அந்த வைப்பீடு, அதை மாதிரி விஷயங்களில் தான் இதை முதலீடு செய்யணும் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய கோரிக்கை, கார்பரேட்டுகளுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், அந்த பணத்தை என்னத்துக்கு நீங்கள் 4%, 5% வட்டிக்கு விடுறீங்க, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அதை தொழிலில் போட்டு உங்களுக்கு கூட 5%, 20% தருவோம் என்று சொல்வார்கள். அது வந்து ஒரு ஏமாற்று வேலை தான் என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும். என்ன சொல்லப்போனால், இதை பத்திரிகையால் அறிக்கை விடுறதே அது முக்கியமல்ல, தொடர்ந்து அவர்களோட பேசி அவர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இதை விட இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு இந்த மோடி அரசு வந்த பிறகு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் மாநில அரசினுடைய பொருளாதார உரிமைகள், வருமானங்கள் பெரிய அளவிற்கு இன்றைக்கு வந்து பறிபோயிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அந்த சூழலில் மாநில அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் அவளையும் சேர்த்து மாநிலத்திற்கான அந்த நிதி ஆதாரங்களை பாதுகாப்பதில் அதற்கான ஒரு போராட்டத்தை நடத்துவதை விட்டு தன்னுடைய ஊழியர்கள் மீது அரசு பாய்வது என்பது ஒரு சரியான போக்கு அல்ல. ஆமாம், அதில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் இருக்குல்ல, அதில் வந்து 18,000 கோடி ஓய்வூதிய நிதி அதை வந்து செலவு பண்ணிட்டாங்க. அரசுகிட்ட பணம் இல்லை, 18,000 கோடி. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறப்ப நீங்கள் ஒரே நாளில் கேட்டால் நாங்கள் எப்படி தர முடியும் அப்படின்னு அப்போ அமைச்சர் சொல்கிறார். அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் இந்த பங்களிப்பு ஓய்வூதியம் என்பது அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை மாற்றுது. என்னென்னா, அது ஒரு சமூக பாதுகாப்பு என்பதில் இருந்து அது ஒரு சந்தைக்கான கமாடிட்டியாக, பொருளாக மாற்றுது, சந்தைக்கான முதலீடாக மாற்றுது. அதை முதல்ல நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது, அதில் வந்து நம்ம நிராகரிக்கிறது என்னென்னா, இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக வங்கியுடைய நிர்பந்தத்தால் நிறைய நாடுகளில் இருக்குது. சமீபத்தில் அர்ஜென்டினாவில் இதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு, இந்த பங்களிப்பு ஓய்வூதியத்துக்கு எதிராக. அதனால் இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து மாற்றப்படணும். மூன்றாவது, இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்னா,
ஒரு உண்மையான நிலையை பற்றிய வெள்ளை அறிக்கையை வெளியிடணும். அதாவது நாங்கள் வந்து இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும், 2004க்கு பிறகு உண்மையிலேயே எவ்வளவு ஓய்வூதிய தொகை பிடிக்கப்பட்டது, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம், அந்த பணம் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிடணும். அடுத்து 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிறது எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது, நிதி பிரச்சனை இருக்குன்றத சொல்கிறாங்க. இந்த நிதி பற்றாக்குறை நிதி பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய வரி வருவாய் அனைத்தும் நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அரசுக்கு போயிடுச்சு. அது ஜிஎஸ்டி மூலமும் பல்வேறு சட்ட திருத்தங்களின் மூலமும் மத்தியில் கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஆனால் பொறுப்புகள் அனைத்தும் மாநில அரசுக்கிட்ட இருக்குது, வருவாய் பூரா மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. அதனால் இவங்க செலவு பண்ண முடியாத மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இன்றைக்கி மாநில அரசுகள் தள்ளப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு எதிராக போராடுறதுக்கு இவங்க முன் வரணும். அதை வந்து செய்யாமல் ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் பழி வாங்குறதும் மக்கள் நலத்திட்டங்களை குறைக்கிறது அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்போ இதில் இன்னொரு விமர்சனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, அரசு ஊழியர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, இவங்க வேலை செய்யாமல் இருக்கிறப்ப எதுக்கு சம்பளத்தை வந்து கூட கொடுக்கணும் அல்லது இந்த பிரச்சனையை எதுக்கு தீர்க்கணும் அப்படின்னு பரவலான விமர்சனங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த விமர்சனங்கள் அனைத்தும் தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆசிரியர்கள் வந்து இன்னும் நல்லா வேலை செய்யணும், அவங்களுடைய குறைகளை தீர்க்கணும். அரசு ஊழியர்கள் வந்து கையூட்டு வாங்குறது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது, வேலை செய்யாமல் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது வந்து இது அல்ல. அது வந்து இந்த அரசு கட்டமைப்பு, மேல் அதிகாரிகள், அதனுடைய அரசியல்வாதிகள், அதனுடைய தலைமையில் இருப்பவர்கள் அவங்கள முறையாக வேலை வாங்குவதற்கும் அதில் முறைகேடு செய்கிறவர்களை தண்டிக்கிறதுக்கும் ஆன முறைகளை உருவாக்கணும். அதுக்கான வழிமுறைகளை, நிறுவன முறைகளை ஏற்படுத்தணுமே தவிர அதுக்கு வந்து இது தீர்வு கிடையாது. இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கி இவங்களுடைய ஓய்வூதியம் பிடிச்ச ஓய்வூதியத்தை அரசு செலவு பண்ண மாதிரி நாளைக்கு ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் செலவு பண்ணால் சமூகத்தில் ஒரு பெரிய குழப்பமும் கொந்தளிப்பும் உருவாகும். அப்போ இன்றைக்கி ஏற்கனவே தனியார் நிறுவனங்கள் பிடிச்சிட்டு பிஎஃப்லாம் கட்டுறதில்ல ஒழுங்காக. அந்த பிரச்சனை இருக்கிறப்ப அரசை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும், சமூக பாதுகாப்பு என்பதை அளிக்கப்பட்டுரும். அதனால் அந்த நிலையை மாற்றி அரசு என்பது மிக எடுத்துக்காட்டாக இருக்கணும், அதுக்கு முன்வரணும்னு கேட்டுக்கிறோம். சரியான பார்வை. அரசு இன்றைக்கு எடுக்க வேண்டியது வந்து ஊழியர்கள் மீது, தன்னுடைய ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீது பாய்வது என்பது அல்ல. இன்றைக்கி சொன்னீங்கன்னா இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், பல இடங்களில் இன்றைக்கி போதுமான ஆசிரியர்கள் பணியிடங்கள் ஆயிரக்கணக்கில் காலியாக இருக்குங்கிறது உண்மை, அரசு ஊழியர்களையும் காலியாக இருக்கிறது என்பது உண்மை. இன்றைக்கி போக்குவரத்து கழகத்திலேயோ அல்லது அரசு, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கிராம அலுவலர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பல லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் இன்றைக்கு வந்து அவர்களுக்கு பதவியே கிடைக்குது என்பது மிக எளிதாக எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய முறையில் அது இருக்குது. இது எல்லா துறையிலையும் இன்றைக்கு லஞ்சமும் ஊழலும் இருப்பதற்கான அதை தவிர்த்து அப்போ என்ன வருது என்று சொன்னால், பல பேருக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வேலை வாங்கினா உள்ளே போனால் அதை மறுபடியும் எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது என்பதையும் இன்றைக்கு அதையும் சேர்த்து ஒரு ஒரு போராட்டம் என்பதாக தான் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அரசு தன்னுடைய பிடிவாத்தை கைவிட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நல்லபடியாக அது முடிவுக்கு கொண்டு வருவது என்பதுதான் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் கல்வித்துறைக்கும் பெரிய அளவிற்கு பெற்றோருக்குமே கூட ஒரு ஆறுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக இந்த விவாதத்தை இதோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.